Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். இதுல நல்லா துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சீரகம் 1.5 டீஸ்பூன், கசகசா 1.5 டீஸ்பூன், முந்திரி பருப்பு நான் ஒரு 10 பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5லேருந்து 10 பருப்பு வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி 2 டீஸ்பூன், பச்சை மிளகா பெரிய சைஸாக இருக்கனால நான் 3 ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 4 இல்லை 5 ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி கொரன்னு அரைப்பட்டிருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதை நல்லா இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கலந்துட்டு இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது தயிர் வந்து இன்றைக்கி நான் நல்லா திக்கான தயிர், நல்லா கொஞ்சம் புளிச்ச தயிராக இருக்கணும். ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் அடித்து எடுத்துக்குவோம் மிக்சியில். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்குவோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகா 1 லைட்டாக வதக்கிக்குவோம். இதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்குவோம். அப்போ தான் நமக்கு சீக்கிரமே வதங்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா இது மாதிரி வதங்கணும். இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த தயிரை ஆட் பண்ணிடலாம். குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்கான குழம்பாக வைக்கிறேன். மோர் குழம்பு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணுங்க. குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது. மோர் குழம்பு வந்து கொதிச்சிச்சுன்னா திரிஞ்சிரும். அதனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மேலே வந்து நுரக்கட்டி வரும். இது மாதிரி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் உடனே. அப்போ தான் நமக்கு மோர் குழம்பு திரியாமல் பர்ஃபெக்டாக நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் திக்காக இது மாதிரி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.